நாடெல்லாம் வள்ளுவனை நகலெடுக்கும், நகரெல்லாம் கம்பனது புகழ் விரிக்கும், ஏடெல்லாம் இளங்கோவின் நகல் பதிக்கும், எழுத்தெல்லாம் பாரதியை படம் பிடிக்கும், காடெல்லாம் பாவேந்தன் களம் அமைக்கும், கடல் எல்லாம் ஔவையின் களம் மிதக்கும், வீடெல்லாம் தமிழ் மொழியின் புகழ் மணக்கும், தமிழ் ஒளியாலே அறிவு வெளிச்சம் படர்ந்திருக்கும். தமிழ் அன்னையை வணங்கி தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழை வளர்த்து தமிழை உயர்த்தி தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதுண்டோ என்பதற்கு சான்றாக வாழும் தமிழ் சான்றோர்களை வணங்கி அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். ஒவ்வொரு மதத்தவருக்கும் அவர்களுக்கென தனித்தனியாக பண்டிகைகள் விழாக்கள் உண்டு. ஆனால் இந்திய மண்ணில் வாழும் ஒவ்வொரு இந்தியனும் சேர்ந்து கொண்டாடும் விழாக்களில் மிகவும் முக்கியமான நாள் எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்பதற்கு சான்றாக மக்களால் மக்களுக்காக மக்களே உருவாக்கிய ஒரு குடியாட்சி நாள். உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு சட்டங்களில் ஒன்றான இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள். 1935 இருந்து பின்பற்றப்பட்ட பிரிட்டிஷ் ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கொண்ட ஒரு குடியரசு உருவான நாள். அகிம்சை வழியில் போராடிய அண்ணல் காந்தியும் அதிரடியாக போராடிய சுபாஷ் சந்திர போஸும், கண்டம் கடந்து கப்பல் ஓட்டிய வீர தமிழனும், சிறையின் படியேறி தடியில் அடி வாங்கி யுத்தம் செய்து ரத்தம் சிந்திய தலைவர்கள் அனைவரின் சிந்தையிலும் நிரம்பி இருந்தது இந்த நாளுக்காகத்தான். நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் அவர்களின் தியாகத்திற்கும் ஒரு சாட்சியாக உள்ள நாள் இந்தியா குடியரசாக அறிவிக்கப்பட்ட திருநாள். இந்திய நாடு 1947 ஆண்டில் ஆங்கிலேய ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை அடைந்த பொழுது இத்தகைய குடியரசு ஆட்சி முறைதான் இந்திய நாட்டிற்கான சிறந்த ஆட்சி முறை என கருதிய இந்திய அரசியல் தலைவர்கள் ஜனவரி 26, 1950 ஆண்டு இந்திய நாட்டை குடியரசு நாடாக அறிவித்தனர். இந்த நாளில் இந்திய நாட்டின் முதல் ஜனாதிபதியாக திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பதவியேற்றார். இந்த தினமே இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. யானை கட்டி போரடிக்கும் பாண்டி நாட்டிலும், பொன்னி வீடுதோறும் தீபம் ஏற்றும் சோழ நாட்டிலும், தென்னையில நீர் சொரியும் சேர நாட்டிலும், திரு கோயில் சிறந்தோங்கும் தொண்டை நாட்டிலும், நான் பிறந்த நாட்டுக்கு வேறு எந்த நாடு பெரியது, இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது என்கிறார் கவியரசர். நாடு சுதந்திரம் பெற்றபோது 565 சுதேச சமஸ்தானங்கள் இருந்தன. இதில் 552 சமஸ்தானங்கள் மட்டும் இணைந்தன. ஹைதராபாத், காஷ்மீர், திருவிதாங்கூர் போன்று இணையாமல் இருந்த சமஸ்தானங்களை எல்லாம் இணைத்த பெருமை சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு உண்டு. அதனால்தான் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டார். தனி மனிதன் சமுதாயத்தை சிந்திப்பதும் சமுதாயம் தனி மனிதனை சிந்திப்பதும் வேண்டும். தனி மனிதன் வேறு, சமுதாயம் வேறு என்பது இல்லை. ஒவ்வொரு குடிமகனும் தன்னை வளர்த்து கொள்வதுடன் சமுதாய வளர்ச்சிக்கும் பாடுபட வேண்டும். மக்களுக்காக மக்களால் மக்களை ஆள்வது என்பது குடியரசின் தத்துவம். இவ்வகையில் இந்திய குடியரசு உலகின் ஏனைய குடியரசுகளுக்கு முன்னோடியாக திகழ்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற குடியரசு தின விழாவில் முப்படைகளில் நாட்டுக்காக சேவை புரிந்து உயிர் நீத்த வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கும், நாட்டிற்கு சிறப்பான சேவைகளை புரிந்த காவல்துறையினருக்கும் மற்றும் போற்றத்தக்க வீரதீர செயல்களை புரிந்த நாட்டின் குடிமகன்களுக்கும் குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கி அவர்களை கௌரவப்படுத்துகிறார். இமயத்தில் வட எல்லை, குமரியின் தென் எல்லை, வீட்டுக்கு ஒரு பிள்ளை, அடிமைகள் இனி இல்லை, எங்கள் நாடு பொன்னாடு, எந்நாளும் எம்மோடு, கொள்ளை செய்வோரை பழி செய்வோம் கூண்டோடு, பகைவரை விடமாட்டோம், வலைதனில் விழமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம் எனும் கண்ணதாசன் வரிகளை இந்நாளில் நினைவு கூர்வோம். சாதி மத வேறுபாடு ஒழித்து குடியரசு தாயின் பாதம் பணிந்து ஒற்றுமையில் நீ உயர்ந்து தேசிய கொடியை நீ உயர்த்து, பாரத தாயை நேசிப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம், தியாகிகள் வரலாற்றை வாசிப்போம், வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம், முயற்சியும் பயிற்சியும் நம் கையில், முடிவு எப்பொழுதும் இறைவன் கையில், முயற்சி என்ற விதையை விதைத்து கொண்டே இருப்போம், முளைத்தால் மரம், இல்லை என்றால் மண்ணிற்கு உரம், தமிழனாய் பிறந்ததே ஒரு வரம், வணங்கி முடிப்பதே தமிழின் அறம், முடிவில் வணங்குவது நல்ல பழக்கம், வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.